நேயர்கள் அனைவருக்கும் கேஎஃப்எம் மீடியாவின் அன்பு வணக்கங்கள். வாரந்தோறும் புதன்கிழமை கலைஞன் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சி வருகிறது. ஸோ தங்களுக்கு பிடித்தமான திரை நட்சத்திரங்களுடைய பகுதிகளை பற்றி நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ நீங்கள் அதுக்கு சப்போர்ட் பண்ணி கொண்டிருக்கிறதுக்கு ரொம்ப நன்றி. உங்களுக்கு பிடிச்ச நட்சத்திரங்களை பற்றியும் நிகழ்ச்சியை பற்றின கருத்துக்களும் நீங்கள் பதிவு செய்யலாம். இன்றைக்கி யாரை பற்றி நம்ம பேச போகிறோம் அப்படின்னா, இவர் ஒரு நகைச்சுவை திரை நட்சத்திரம். ஸோ அரசியல் கலந்த நையாண்டி நக்கலாக பேசக்கூடியதில் தனது தனித்துவமான நகைச்சுவை எல்லாருக்கும் கவர்ந்தவர் இவர். அப்படிப்பட்டவர் தான் 1939 வல்லகுண்டா படத்தில் பிறந்தவர் தான் நடிகர் கவுண்டமணி அவர்கள். ஸோ அப்போது கோயம்புத்தூர் மாவட்டம், இப்போது திருப்பூர் மாவட்டம். 16 வயது படம் மூலமாக தன்னுடைய பெயரை கவுண்டமணி அப்படின்னு மாற்றினாங்க. அதுக்கு முன்னாடி நிறைய நாடகங்களில் நடிச்சிட்டு இருந்தார். எதிர்முனை பேச்சுக்கள் மற்றும் யார் பேசினாலுமே அது நையாண்டித்தனமாக நகைச்சுவை கலந்து கொடுக்கறதுல ரொம்ப கெட்டிக்காரனான இவர் கவுண்டர் மணி அப்படின்னு அழைக்கப்பட்டாங்க. பின்னால் அது அப்படியே கவுண்டமணின்னு மாறிச்சு. இதுக்கு முக்கியமானவர் கே பாக்கியராஜ் அவர்கள். அவர் தான் அந்த பெயர் சூட்டினாங்க அப்படின்னு சொல்லாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய திரைப்படங்களில் கவுண்டமணி சோலோவாக நடித்தார். அதுக்கப்புறம் தான் செந்திலோடு இணைந்து கோம்பாவான அந்த நகைச்சுவை கொடுத்தாரு. ஸோ அதில் 2 பேருமே பிரபலமாயிட்டாங்க. பார்த்திங்கன்னா செந்தில் இல்லாமல் கவுண்டமணி இருந்திருப்பார், ஆனால் கவுண்டமணி இல்லாமல் செந்தில் இருந்திருப்பாரா அப்படிங்கிறத யோசிக்க வச்ச விஷயம். ஸோ அதனால் அவங்க 2 பேரோட அந்த இயல்பான காமெடி தன்மை எல்லாருக்குமேயான ஒரு என்டர்டெய்னிங் பண்ணுறதுல ரொம்ப இதாக இருந்துச்சு. ஸோ அப்படி பார்த்திங்கன்னா நிறைய திரைப்படத்தில் 2 பேரும் ஒன்றா நடிச்சிருக்காங்க. குறிப்பாக சொல்ல போனால் கரகாட்டக்காரன், சின்ன கவுண்டர், உத்தமராசா, உனக்காக எல்லாம் உனக்காக, மேட்டுக்குடி, நடிகன், மன்னன், நாட்டாமை, மாமன் மகள், உனக்காக எல்லாம் உனக்காக, சூரியன், புதுப்பாட்டு, சின்னத்தம்பி, சேரன் பாண்டியன், எஜமான், வைதையை காத்திருந்தால், இப்படி நிறைய திரைப்படங்கள், மேட்டுக்குடி, நிறைய திரைப்படங்கள் ஆல்ரெடி சொல்லியிருப்பாங்க இந்த படம். அது போக கடைசியாக பார்த்திங்கன்னா கவுண்டமணி மட்டும் நடித்த படம் பார்த்திங்கன்னா 49 எங்களுக்கு வேறு எதுவும் கிளைகள் கிடையாது, ஒத்த ஓட்டு முத்தை, இப்படிங்கிற திரைப்படங்களில் கதாநாயகனாகவும் நடித்தார். பட் கடைசியாக நடித்த அந்த திரைப்படங்கள்லாம் அவ்வளோக்கு ஓடலை. இருந்தாலும் ஒரு கதாநாயகனாக நடித்தார். அரசியல் கலந்த ஒரு வசனங்களெல்லாம் உள்ளே இருந்துச்சு அப்படிங்கிறத எல்லாருனாலுமே புரிந்து கொள்ள முடிகிறது. ஸோ செந்தில் கவுண்டமணியோட காம்போ பார்த்திங்கன்னா நிறைய படத்தில் ஹிட் ஆச்சு. தயாரிப்பாளர்களுக்கும் டைரக்டர்ஸுக்கும் அது பெரிய ஒரு என்கரேஜிங்காக இருந்தது. உண்மையாலுமே ஹீரோவுக்கு டேட் கொடுக்கறதுக்கு முன்னாடி இவங்களோட டேட்டை வாங்கிக்கணுங்கிற மாதிரி 2 பேரும் பிஸியாக இருந்தாங்க. ஸோ அந்த அளவுக்கு பல படங்களில் ஒன்றா ஒர்க் பண்ணால் கிட்டத்தட்ட கவுண்டமணி மட்டும் 450 திரைப்படங்கள் தமிழில் நடிச்சிருக்காரு. வேறு எந்த மொழியில் அதிகமாக நடித்த மாதிரி இல்லை. தமிழில் 450 படத்துக்கு மேலே கவுண்டமணி நடிச்சிருக்காரு. ஸோ சிறந்து விளங்கிய ஒரு திரை நட்சத்திரம்னு சொல்லலாம். அது போக நிறைய நடிகர்களுடைய காம்போ இருக்கு, நல்லாவே ஒர்க் அவுட் ஆச்சு. குறிப்பாக சத்யராஜ், விஜயகாந்த், ரஜினிகாந்த், கமலஹாசன், சரத்குமார், அர்ஜுன், கார்த்திக், முரளி, அருண் விஜய், பிரசாந்த், விஜய், அஜித் போன்ற அத்தனை நட்சத்திரங்களோடும் நிறைய பேரோட இவர் நடிச்சிருக்காரு. ஸோ அந்த காம்போ ஒர்க் அவுட் ஆச்சு. இது குறிப்பாக பார்த்திங்கன்னா ஒரு தாய்மாமன் கேரக்டரு, ஒரு டாக்டர் கேரக்டர், போலீஸ் கேரக்டர், வெட்டியான் கேரக்டரு, இந்த மாதிரி கௌரவ வேடத்துலேயுமே ஒரு சில இந்த தனித்துவமான நடிப்பை வெளிப்படுத்தியிருப்பார். அதுவுமே நல்லா பேசப்பட்ட ஒன்று. ஒரு திரையோட ஒரு ஒன்றுன ஒரு கதாபாத்திரத்தில் தான் அவர் வருவாரே தவிர தனியான ஒரு ட்ராக்குங்கிறதெல்லாம் இருக்கும். இருந்தாலும் அந்த படத்தோட படமாக பார்க்குற மாதிரி தான் இருக்கும். ஸோ இதெல்லாமே கவுண்டமணிக்கான ஒரு ஸ்பெஷாலிட்டின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு கொண்டாடப்பட்ட ஒரு நட்சத்திரம் தான் நடிகர் அவர்கள். அது மட்டும் இல்லாமல் சத்யராஜோட அவருடைய காம்போ ரொம்ப நக்கல்தனமும் நையாண்டித்தனமும் இருந்தது. அதை மறுக்க முடியாது. குறிப்பாக சொல்லணும்னா அவருடைய வசனங்கள் பார்த்திங்கன்னா, ஒரு பழம் இங்கே இருக்குது, இன்னொரு பழம் எங்கே அப்படிங்கிற கேட்குறதாகட்டும், இந்த சொப்பன சுந்தரியான கார் பற்றின விஷயம், அது மாதிரி நிறைய சொல்லலாம். பெட்ரூமஸ் லைட்டாக தான் இருக்குது, அது கூட வச்சவங்களுக்கெல்லாம் கொடுக்குறதில்ல அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவார். ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள், கள்ளக்கானா நாயக்கானா, நாயக்கண்டா கள்ளக்கானா அப்படிங்கிற மாதிரி, நீ பேசாமல் எம்எல்ஏ ஆயிருமாப்பில் அப்படின்லாம் பேசுவார் சத்யராஜ்கிட்ட. அந்த மாதிரி வசனங்கள் எல்லாமே இன்றைக்கும் இருக்கக்கூடிய அரசியல் தளங்கள் எல்லாம் புரட்டி போடுகின்ற அந்த மீம்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணி போடுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு மனசுக்கு பட்டது ஓப்பனாக அடிக்கிற சொல்கிற கேரக்டர் கவுண்டமணி அவர்கள். ஸோ நம்ம திரையில் நிறைய பார்த்துருப்போம். சமீபத்தில் பார்த்திங்கன்னா அதிகமாக திரைப்படங்களில் வர்றதில்லை அவர். இருந்தாலும் அந்த ஒரு குடும்ப கட்டுக்கோப்பை வச்சுக்கிறதுல, தனக்கு பிடிச்ச கதாபாத்திரங்களை பண்ணுறதுலாம் கொஞ்சம் ஆர்வமாக இருக்கார். ஸோ இந்த வயசுலேயுமே தனியாக வராரு, தனியாக மேடைகள் நின்று பேசுகிறாரு அப்படிங்கும்போது அது ஆச்சரியமான விஷயந்தான். ஸோ செந்தில் கவுண்டமணி இருக்கிற காலத்தில் தான் வடிவேலும் வந்தாங்க. ஸோ அவங்களுக்கான ஸ்பேஸு செந்தில் இவங்களுடைய ட்ராக் கொஞ்சம் கம்மியானதுக்கப்புறம் தான்
அந்த மார்க்கெட் கம்மியானதுக்கப்புறம் தான் வடிவேல் கொஞ்சம் மார்க்கெட் பிடிக்க ஆரம்பித்தார். அதுக்கப்புறம் அவங்களையும் வளர்த்து விட்டதில் இவங்களுக்கு ஒரு பங்கு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ கவுண்டமணி அவர்கள் தமிழ் திரையுலகில் தவிர்க்க முடியாத நட்சத்திரம் அப்படிங்கிறது எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. உங்களுக்கும் அவரை பிடிக்கும்னா அவருடைய திரைப்படங்கள் எந்தெந்த படங்கள் உங்களுக்கு பிடிக்கும், எந்தெந்த வசனங்கள் பிடிக்கும், நகைச்சுவை நீங்கள் எப்படி ரசிச்சிங்க அப்படிங்கிறத எங்களுக்கு கமெண்ட்ஸ் மூலமாக பதிவு பண்ணுங்கள். ஸோ மீண்டும் மற்றும் ஒரு திரை நட்சத்திரத்தோட பகுதியோடு அடுத்த வாரம் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.